அத்தை ஏமா நம்மளை பத்தின உண்மைய சண்முதி கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் சொல்லாம இருக்காங்க. அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரச்சனையும். உங்களை சமையல்காரங்களாவும் என்ன டிரைவராவும் தான் பவானியும் அவங்க பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். கோயில்ல சீட்டு போட்டு பார்த்த பிறகுதான் நான் தைரியமா இருக்கேன் கார்த்திக். நமக்கு கல்யாணம் தான் முக்கியம். பவானி பாட்டி யாருமே நமக்கு முக்கியம் இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இரு. இன்னும் 2 நாள் சமாளிப்போம். எப்படி பாட்டி அந்த சமையல்காரிய திட்டம் போட்டு இன்சல்ட் பண்ண? அதெல்லாம் ராஜ ரகசியம். சமையல்காரி முகம் போற போக்க பாத்தியா? சம்பந்தக்காரி. ஆமா, அவளை நாம அவமானப்படுத்தினா இந்த கார்த்திக் என்ன பிரச்சனை? அவன் ஏன் மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கா? பாட்டி, அந்த சமையல்காரிய சம்பந்திக்காரியா நினைக்கிற மாதிரி கார்த்திக்கும் அவளை அம்மாவா நினைக்கிறானோ என்னமோ. சொந்த பந்தம் இல்லாதவனுக்கு பாக்குறவங்க எல்லாம் அம்மா மாதிரி தானே தோணும். ஆமா. ஆனா இதோட விடக்கூடாது பாட்டி. ஏதாவது பிளான் பண்ணி அந்த சமையல்காரிய இந்த வீட்டு பக்கமே வரவிடாம பண்ணிடணும். சார், தங்க விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா சார். அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் 2 வருஷத்துக்கு தங்க விலை அதிகமா ஏறாதுன்னு போட்டிருக்காங்க. என்ன ராஜிமா, அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சந்தோஷம் தான்மா. 4 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தானே. சார் சார் வாங்க ராஜிமா, அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரி. கோயில்ல பிரசிடென்ட்டை சுட்டதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பென்டிரைவ்ல இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். லேப்டாப் எடுங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருச்சு? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் நான் சுடதான் வந்தேன், ஆனா நான் சுடவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றானா. அப்படி அவன் சுடலன்னா அப்ப சுட்டது யாரு? ஏன் சுடணும்? சார் இந்தாங்க பாருங்க. கொடுங்க. யார் இந்த சாமியாரு? பாத்து ராஜிமா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? சாரி சார், இதோ க்ளீன் பண்ணிடுறேன். இந்த ஆளை பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுறானே. இவன் எதுக்கு கோயிலுக்கு வந்தா? ஒருவேளை இவன் தான் பிரசிடென்ட்டை சுட்டிருப்பானோ? சரி, அப்படியே பார்த்தாலும் இவனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சார், இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரசிடென்ட் கிட்ட காமிச்சு இவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கலாமா? கேட்கலாம் சார். நீங்க எதுக்கும் ஒரு தடவை கமிஷனர் ஆபீஸ்ல போய் பாருங்க. உங்க வேலை சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். சரி, பாக்குறேன். நேரம் இருந்தா இன்னைக்கே போய் பாக்குறேன். ராஜிமா, என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஏதோ பிரச்சனை வருமோன்னு தோணுது. என்ன விஷயம்? கோவில்ல வேண்டுதல் பண்ணும்போது பிரசிடென்ட்டை யாரோ சுட்டாங்கல்ல? ஆமா. அவரை யாரு சுட்டதுன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க.
ஏய் அந்த வண்டி தான் நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. ஏய் நில்லுங்கடா ஏய் நில்லு எங்கடா ஓட பாக்குறீங்க நில்லு வா போ வாங்குறல்ல போடா மரியாதையா வந்துரு ஓ சீக்கிரம் வா அட போடுறா முட்டி முடி போடு சார் என் மருமகளை எதுக்காக கொல்ல வந்தீங்க சொல்லுங்கடா சொல்லுங்க. சொல்றா. பசுபதி பசுபதியா? அவர்தான் சுட்டார் மேம். ஆனா குறி தவறி வேற ஒருத்தர் மேல பட்டுருச்சு. அதான் நாங்க பயந்து ஓடி வந்துட்டோம் மேடம். உங்களை உயிரோட விடுறேன். ஏன் விடுறேன்னா என் மருமக விஷயத்துல இனி பசுபதி தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும். போங்க போய் சொல்லுங்க. இனி ஏதாவது பிரச்சனை பண்ணா அவனை காலி பண்ணிடுவேன். போங்கடா. கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜ கொண்டு வந்து ஐயப்பன் சாருக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் சுட வந்தவன் நான் சுடலன்னு போலீஸ் கிட்ட சொல்றான். வேற யாரு சுற்றுப்பாங்கன்னு விசாரணை நடக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பசுபதியை பார்த்துட்டு யார் இந்த சாமியார், இவரையே வந்தாரு, ஒருவேளை இவரு பிரசிடென்ட்ட சுட வந்திருப்பாரோன்னு ஐயப்பன் சார் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த விசாரணையில பசுபதி மாட்டிக்கிட்டா அவன் வானதிய பத்தியும் எங்களை பத்தியும் சொல்லிருவானோன்னு பயமா இருக்கு. அப்படி சொன்னா கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. ராஜிமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கல்யாணம் வரைக்கும் அவரை போலீஸ் பக்கம் போக விடாம நான் பாத்துக்கிறேன்.
போங்க. மங்க, மண்டபத்துல நான் இனிமே இருக்கிறது சரியா இருக்காது. தப்பித்தவறி யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும். நான் ஓரமாவே நின்னுக்கிறேன். நான் சொல்றது நீங்க சொல்றது சரிதான் ராஜிமா. நீங்க சொல்ற மாதிரி ஓரமா போயிருங்க. நான் தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுறேன். வாங்க. எல்லாரோட ஆட்டம் பாட்டம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கல்யாண வீட்ல எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்ல. ஏதாவது போட்டி நடந்தா கலகலப்பா இருக்கும். என்ன போட்டி வைக்கலாம்? பாட்டு போட்டி வைக்கலாமே. இல்ல டான்ஸ். அதான் ஆடியாச்சே. எல்லாரும் நல்லா ஆடுனீங்க. நான் ஒரு வித்தியாசமான போட்டி வைக்கலான்னு இருக்கேன். நீங்க மணமக்களோட சேர்ந்து 5 ஜோடிங்க இருக்கீங்க. 5 ஜோடிங்க இந்த போட்டியில கலந்துக்க போறீங்க. இங்க மொத்தம் 5 ஜோடிங்க இருக்காங்க. அவங்க இந்த ஹால்ல இருக்க பொருட்களை வச்சு ஒரு பரிசை உருவாக்கி அவங்க ஜோடிகளுக்கு கொடுக்கணும். எது சிறந்த பரிசோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு பரிசு உண்டு. ரெடியா? ஆண்கள் எல்லாம் மேடைக்கு போங்க.
சண்முதி, நீ எதுவும் gift கொடுக்கலையா? கொடுக்கணும் தாத்தா. போமா. என்ன பரிசு கொடுக்க போற இவ? இங்க இருக்கிற பொருளை வச்சு பரிசு கொடுத்து அசத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப யார் வின்னர்னு அறிவிக்க போறேன். இந்த உலகத்திலேயே மனைவியின் முத்தத்தை விட மிக சிறந்த பரிசு வேற எதுவுமே இல்லை. அதனால சண்மதிக்கு தான் முதல் பரிசு. ஷாம், எவ்வளவு நேரம்டா? எல்லாம் வாங்கியாச்சா? சரக்கு சைடிஸ் எல்லாம் வாங்கியாச்சு மச்சான். பேக்ல இருக்கு. சிகரெட் வாங்கினியா? என்னடா சரக்கு கேக்குற சிகரெட் கேக்குற? அவ்வளவு அப்செட்டாவா இருக்க? நல்லா தானே பேசி சிரிச்சிட்டு இருந்த. சிரிச்சதுலாம் ஒண்ணும் இல்ல, உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க, அதுதான் உண்மை. டேய், நான் அழகா அந்த கார்த்தி அழகாடா? நீதான்டா. டேய், நான் எவ்வளோடா படிச்சிருக்கேன்? அந்த டிரைவர் என்னடா படிச்சிருக்கான்? எனக்காக பிறந்தவடா சண்முதி. அப்படிதான்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா சண்முதி கார்த்திகை நினைச்சா? என்னால தாங்க முடியலடா. உனக்கு யாரா அமுதான்றவங்க ஹெல்ப் பண்றதா சொன்னீங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? பண்றேன்னு சொல்லி இப்ப ரிசப்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இனி நான் அவங்களை எப்படிடா நம்புறது? விடிஞ்சா கல்யாணம். அவன் தாலி கட்டிட்டானா? டேய், சண்முதி எனக்காக பிறந்தவ, அவன் தாலி கட்டக்கூடாது. எப்படா தடுக்க போற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு நீங்களா தான் சப்போர்ட் பண்ணணும். சொல்றா, என்ன செய்யணும்? கார்த்திகை கடத்தணும். இது ஒண்ணுதான் வழி. கார்த்திக் எங்கேயோ ஓடிட்டானே எல்லாரையும் நம்ப வச்சுட்டு முகூர்த்த நேரத்துல நான் தாலி கட்டணும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, புரிஞ்சுதா? டேய் மச்சான்,